ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ சூமியா யூஸ் பண்ண காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து அவளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸ்லேருந்து அவள் யூஸ் பண்ண பொருளை எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படியே அவளோட நோட்ஸும் ஒன்று இருக்கேன். அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணுறா. ஒரு மாதிரி தான் தெரியுது, கிளியராகவே தெரியல. அப்போ யாரோ வந்திருக்க சவுண்டு கேட்குது. வந்தது நம்ம ஹீரோயின். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் பார்க்க வந்தேங்க. தேங்க்யூ, நான் இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவளோட பேசுறதுக்கே இவனுக்கு விருப்பம் கிடையாது. என்னப்பா நீ என்னை உள்ள கூட கூப்பிட்டு மாட்டியா? தனியாக இருந்தால் போர் அடிக்கும்ல, நானும் உன்னோட பேசுகிறேன், அப்படியே ஜாலியாக இருக்கலாங்க. இது வேலை பண்ணுற டைம், போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ திரும்ப வந்து லெட்டர் படிக்கலான்னு உட்காந்தான். திரும்பவும் கதவு தட்டுற சவுண்டு. செங் சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து ஓப்பன் பண்ணா கீழே ஆட்டுக்குட்டி நிற்கிது. இது சூமியா சின்ன வயசுலேருந்து ஆசாசியாக வளர்த்து பெட்டு. அவளோட பொருள் ஏதாவது கேட்டாரு, அதனால தான் இதை அனுப்பி வச்சிருக்கேன், நல்லா பார்த்துக்கோ, டச் மட்டும் பண்ணிடாத, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு யுவான் கால் பண்ணி சொல்கிறா. சூமியா வளர்த்த பெட்டா நீன்னு சொல்லிட்டு டச் பண்ண போக அது சவுண்டு போட்டதும் பயந்துட்டான். அவளை மாதிரியே ஸ்டெப்பனா இருக்கப்போன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரான். இது குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடியது, ஹீட் ஒத்துக்காதுன்னு சொல்லி சுற்றியும் பயங்கரமாக ஃபேன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டுட்டு இவன் சொட்டரை போட்டு உட்காந்துருக்கான். வந்தது உண்மையான ஆட்டுக்குட்டி கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அது தெரியாமல் உனக்கு இன்னும் நல்லா கோல்டாக இருந்தால் தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் கொண்டு வந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த தங்கச்சி என்ன கொண்டுடுவான் போலேன்ட்டு இருக்க. அவன் தொட வரும்போது கரெக்டாக திரும்பிட்டான், பயந்துட்டான். தென் இப்போ திரும்பவும் பழையபடி அந்த நோட்ஸை படிக்கலான்னு உட்காடுறான். கண்டுபிடிச்சிட்டா. அப்போ திங்ஸ் எல்லாம் எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர ஃபோர்ஸில் ஓடி வந்து எட்டி குதிக்கிறா. ஐயோ வேணாங்கிற மாதிரி தான் இவனோட ரியாக்ஷன். விடுவாளா, உதச்சு கீழேயே தள்ளிட்டா பாவம். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு கண்டுபிடிச்சிருவான்ல. ஸோ அந்த பேப்பரை தூளாக பிச்சு போட்டுட்டு இருக்க. இல்லை இது ஆட்டுக்குட்டி தான், குரங்கு இல்லை, இதெல்லாம் என்னோட இல்யூஷன் சொல்லிட்டு அவன் மனசு தேத்திட்டு இருக்க. ஐயோ குரங்கா மாறி இருக்கணும் போல ஏன்ட்டு அப்படியே அடங்கிட்டா. ஆனாலும் பேப்பரை கிழிச்சு போட்டாலே சூமியா அவள் கையால் எழுதின ஒரே லெட்டர் இதுதான், ஏன் இப்படி பண்ணன்னு திட்ட. எனக்கு தான் தெரியுமே, அதனால தான் அதை டெஸ்ட்ராயே பண்ணன்ட்டு இருக்கா. உனக்கு தான் ஒன்றும் தெரியாதாச்சே, திட்டினா மட்டும் தெரியவா போதுன்ட்டு அவன் பேப்பரை பொறுக்கிட்டு இருக்க. அதான் என் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஆஃபீஸ் ஃபுல்லாக நிறைய ஃபைல் இருக்கே, வேணா எடுத்துக்கோங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் இதை ஒட்ட வச்சாவது படிச்சுப்பேன்னு எடுத்துக்காட்ட இந்த போஸ்ட்ல ரெடியாக நின்றுட்டு இருக்கா. மிச்சிருக்க பேப்பரையெல்லாம் ஒன்று சேர்த்தி மேக்கப் பவுடரை போட்டு ஃபுல்லாக மிதிச்சுட்டா. இவன் கோவமா இவளை நோக்கி வர, தங்கச்சி என்ன முடிச்சு கட்டிடுவான் போலேன்ட்டு பார்க்க அவனும் சாஃப்டா, உன்னை வளர்த்தின சூமியாவோட திங்ஸை பார்த்தா அவன் ஞாபகம் வருதுங்கிறதால தான் நீ எல்லாத்தையும் அழிக்கிறியான்னு கேட்குறான். எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த வயசுலேயே இறந்து போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இங்கேயே இரு, நான் போய் கிளீனர் எடுத்துகிட்டு வந்துடுன்ட்டு போக இவ எழுந்து அவள் யூஸ் பண்ண இந்த மேக்கப் ஐட்டம்ஸை ஃபுல்லத்தையும் உடச்சி விட்டுட்ருக்கா. சும்மா நாஸ்தி பண்ணிட்டான்னு கூட சொல்லலாம். கரெக்டாக இதை ஹீரோ வேற வந்து பார்த்துட்டானா, ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்கா. அதை விட இவன் ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த பாக்ஸையே கீழே தள்ளி விட ஐயோ வேணான்ட்டு வரான், விழுந்துருச்சு. ஒன்று கூட உருப்படி இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக நாசம் பண்ணி வச்சிருக்கா. நீ என்ன வேலை பார்த்துருக்கன்னு பாருன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடி வர அவளும் ஓடிக்கிட்டே இருக்கா. இப்போ ஒரு இடத்துல அப்படியே வசமா மாட்ட இவ ரெடியா இருக்கா அடிக்கிறதுக்கு. அவனும் கேரட்டை நீட்டி, நீயும் வருத்தத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும், ஸோ நான் உன்னை மன்னிச்சிடுவேன், பட் இதே மாதிரி திரும்ப பண்ணனா உனக்கு கேரட்டே கொடுக்க மாட்டேன்னு கொடுக்குறான். ஐயோ இது வேணாமேங்கிற மாதிரி இவ திரும்ப, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையோ, டாக்டரை பார்க்கலாமான்னு கேட்க, ஐயோ இது வேறையா அப்படி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்போ கூக்கிட்டேருந்து கால் வரவும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பேசுகிறான். உன் அம்மா பெட் ஷாப் வச்சுருக்காங்கல்ல, ஸோ உனக்கும் கோவமான அல்பாக்காவை சரி பண்ணுறது எப்படின்னு தெரியும்லன்னு கேட்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ எதுக்காக கேட்குறேன்னு அவன் கேட்க, நானும் வளர்த்திட்டு இருக்கேன்டா. கோவத்தில் அது பொருளை எல்லாம் உடைச்சு போட்டுட்டு இருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது சூமியாவோட பெட்டு, இப்போலேருந்து அது என்னோட பெட்டுன்னு கேட்க, அது பக்கத்துலலாம் போகாத, உன்னோட கண்ணு ரொம்ப முக்கியம், நான் வரேன்ட்டான். இது கேட்டவ யுவானுக்கு தான் போல. வரானாமா, அவனுக்கு அனிமல்ஸ் பற்றி தெரியும், கண்டுபிடிச்சிருவான்னு டெக்ஸ்ட் போட்டு விட்டுட்டா. இப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உனக்கு பிடிச்ச ஃபுட்டை தருவேன், உனக்காக கூலான ரூம் கூட ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போகிறான். கரெக்டாக கூவை தடுத்து நிறுத்தவே நம்ம யுவான் வந்துட்டா. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கிறதால இந்த வழியாக போக முடியாதுன்னு அவனோட வண்டியை ஸ்டாப் பண்ண இன்னொரு கார் ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. இவன் இறங்கி வரதை பார்த்துட்டு வேணும்னே காரில் இடிச்சு கீழே விழுந்துட்டா. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுமான்னு கேட்க வேணாங்கிறா. இங்கே ஆல்ரெடி 3 கேமரா இருக்கு, என்னோடதுலேயே டேஷ் கேம் இருக்கு, ஆம்புலன்ஸ் வேணான்னா போலீஸை கால் பண்ணலாமாங்க, விட்டா மாட்டி விட்டுருவான் போலேன்ட்டு மாஸ்க் எடுத்து, அடடே நீயா அப்படிங்கிறா. இவளை பார்த்ததோ இவனும், நீயா, நான் கூட ஏதோ ஏமாத்துக்காரங்க பண்ற வேலை நினைச்சிட்டுன்னு சொல்ல, நிஜமாவே அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு, அதான் உன்னை ஸ்டாப் பண்ண, உன்னை பார்த்தாலே எனக்கு அன்லக்கியா தானே நடக்கும், பாரு இப்ப என்னால் நடக்க முடியாது, நீ தான் வீட்டுக்கு கொண்டு போய் விடணுங்கிறா. சரி ஹெல்ப் பண்றேன்னு எழுப்பி விட்டான். நிஜமாவே அவளுக்கு கால் மடங்கிருச்சு. ஸோ அவளை கார்ல தூக்கி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகும், அப்புறம் தான் வர முடியும்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு கிளம்பிட்டான்.
இப்போதைக்கு கோ வர மாட்டான்னு யுவான் சொல்லிட சரி எஸ்கேப் ஆயிலான்ட்டு வெளியே வர கரெக்டா ஹீரோ வந்துட்டான். அடேங்கப்பா உனக்கு டோரை கூட ஓபன் பண்ண தெரிஞ்சுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டுங்க. இந்த ஆட்டுக்குட்டியை விட நான் ஸ்மார்ட்டுடா. ஒரு நாள் ஆச்சு மாடு மாதிரி உழைக்கிறேன், என்ன பாராட்டி இருக்கியான்னு இவ்வளவு கோவம். உனக்கு போர் அடிக்குதா, உன்னோட நான் விளையாடுவான்னு சொல்லிட்டு கேரட்டை கொடுக்க வாங்கல. சோ பச்சை காய்கறியா உன் பாட்டுக்கு அடிக்கிட்டே போக அட போடான்ட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அந்த ரூம்ல சோமியாவை வரைஞ்சி வச்சிருக்கிறத பாக்குறா. இப்படிதான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. சொல்ல போனா அவ அன்னைக்கு தான் என்ன ரிஜெக்டும் பண்ணாங்க. நான் மட்டும் யாருன்னு உனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா ரிஜெக்ட் பண்ணதுக்கு நீ எனக்கு தேங்க் தாண்டா பண்ணிருப்பேன் இருக்கா. அப்போ அவனோட பேக்கை பார்த்ததும் முதல்ல ரிஜெக்ட் ஆன அன்னைக்கே இவன் தானே அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஆஃபீஸில் ஒருத்தர் கூட அந்த புக்குக்கு சொந்தக்காரர் மாதிரியே இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கேன். இதுவா இது பேகு, பொருளை எடுத்துட்டு போக யூஸ் பண்ணுவோன்னு எடுத்து காட்டவும் அப்போ அன்னைக்கு என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தது தங்ஷியான்னு கண்டுபிடிச்சிட்டா. அடுத்த டிராயிங்கை பார்க்க நீயும் அவளை கண்டுபிடிச்சியான்னு கேட்குறியா. அதில் மூஞ்சியே இல்லை, எப்பரா கண்டுபிடிக்க முடியும்னு இவளுக்கு நினைப்பு. இப்படிதான் சோமியாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய காப்பாத்தினா. அப்போ அவள் என் கண்ணுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. மேலே பேயும் கீழே ஏஞ்சலும் இருக்கு. ஸோ இதை ஒரு மாதிரி பார்க்க அன்னைக்கு அவளோட ஃபேஸை கூட நான் பார்க்கல. அப்போ அவள் எப்படி இருக்க போறான்னு கூட எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் அப்போவே என்னோட ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டவுடன் காதலையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அப்போ அவள் முகத்தில் கூட அடிபட்டிருந்தது. ஆனால் அவள் கேர் பண்ணவே இல்லையே. அவள் அந்த குழந்தைய கம்ஃபோர்ட் பண்ணா. அந்த டிரைவரை கூட பெருசாக திட்டல. ஸோ உன்னோட கண்களுக்கு அழகுங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எல்லாருமே அசிங்கம் பிடிச்ச கிரியேச்சர்ஸ் தான். ஆனால் சோமியா மட்டும் பிரிட்டியான ஒரு பொண்ணுங்க. அப்போ இவன் அழகை பார்த்து சோமியாவை லவ் பண்ணலையா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு யோசிக்கிறா. இந்த பக்கம் கோ அவளை வீட்டில் விட்டுட்டு ஐஸ் பேக்லாம் கொடுத்துட்டு போகவும் கை பிடிச்சிக்கிட்டா. நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். சின்ன வயசாக இருக்கும்போதே அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் தனியாகவே தான் இருக்கேன். எனக்காக ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு போறியாங்கிறா. பக்கத்துலேயே இருக்கு, இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் உள்ளதான் வேணுங்க சரின்ட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோ அலாரம் வச்சு மெடிசன் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தவ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டா. இவன் கண்ணுக்கு மருந்து போட்டுக்கிட்டு மனுஷங்களுக்கு 3 டைப் ஆஃப் கோன் செல்ஸ் இருக்கு. அதுதான் ட்ரைக்ரோமேட்ஸை உருவாக்குறது. பட் கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்களுக்கு 2 டைப் ஆஃப் கோன் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது டைக்ரோமேட்ஸை உருவாக்குறது. நிறைய குரோமேட்ஸ் இருக்குன்னா அந்த அளவுக்கு கலர்ஸை நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ டெராக்ரோமேட்ஸ் இருக்குன்னா மற்றவங்களை விட 100 மடங்கு அதிகமான கலர்களை பார்க்க முடியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னோட கண்கள் ரொம்ப சென்சிட்டிவ். ஸ்ட்ராங்கான லைட்டை எல்லாம் என்னால் பார்க்க முடியாதுங்க. அதனால தான் ஸ்கூல் டைமில் இவ ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கும் போது அவன் வாமிட் எடுத்திருப்பான். அப்போ இதனால தானான்னு சொல்லிட்டு இவ அப்படியே மெல்லமாக எழுந்து போக ஆட்டுக்குட்டி எங்கே 2 காலில் நடக்கும். இது பார்த்தவன் பயங்கர ஷாக் ஆகிட்டான். இல்லை ட்ரைனிங் மூலமாக இதுவும் சாத்தியம் தான் மனசு தேத்திட்டு இருக்கான். இவ்வளோ இங்கே வந்து பெயிண்டிங்கை பார்த்துட்டு அன்னைக்கு மத்தியானம் சன் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக அவனால் என்னை பார்த்துருக்கவே முடியாதுல்லன்ட்டு இவ இடி விழுந்து இறந்துதா நடிச்சால. அதனால தான் அவன் அன்னைக்கு மயக்கம் போட்டுமே விழுந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறா. இவங்க ட்ரைனிங் பண்ணா ஆட்டுக்குடி கூட 2 காலால நடக்கும்னு மனசு தேத்துறது கேட்டவ மேனு கத்திட்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டா. உனக்கு லைட் சென்சிட்டிவ் இருக்குன்னு எனக்கு தெரியாம பண்ணிட்டா, என்ன மன்னிச்சிடுன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்காக வருத்தப்படுறியா? என் கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா டைப் கோன்சல் இருக்கு, அவ்வளோதான். அதனால தான் சென்சிட்டிவா இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து இருந்துக்கணும். இது என்னோட டெய்லி லைஃபை அஃபெக்ட் பண்ணாதுங்கிறான். ஸோ நீ என்ன ஒரு சூப்பர் ஹியூமனா தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டுட்டு இருக்கேன். இவ பண்ணதால தானே இவ இப்போ மாத்திரை சாப்பிட்ற நிலைமையே வந்திருக்கு. அதுக்காக ரொம்பவே வருத்தப்படுறா. மாத்திரை போட்டதால நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், நீ போய் விளையாடுன்ட்டு படுத்தவன் நீ ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்னு கேட்குறான். இங்கே பார்த்தியா, இது சோமியா ஓடுது. ஒரு டைம் நான் ரொம்ப குடிச்சிருந்தப்போ அவள் தான் என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டா. அப்போ தெரியாமல் இதையும் விட்டுட்டு போயிட்டா. இதை திருப்பி கொடுக்கணும்னு ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணேன். பட் அதுக்கான சான்ஸ் தான் கிடைக்கல. இனிமேல் அதை திருப்பியும் கொடுக்க முடியாதுல்ல. நல்ல வேலை கொடுக்கல. உனக்கு இது ஞாபகம் இருக்கா? நான் வருத்தத்தில் இருக்கும்போது நீ இப்படி என்னோடு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப தேங்க்யூங்கிறான். இவளுக்கே இது கஷ்டமாக தான் இருக்கு. இந்த பக்கம் கோ ஃப்ரூட்ஸை கட் பண்ணிட்டேன்னு கொடுத்துட்டு போக திரும்பவும் பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நூடுல்ஸ் பண்ணித்தாங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். என்னென்னத்தை தான் பண்றது, எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இன்னும் ஒண்ணுதான் பாக்கி, முடியலடா சாமின்னு புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டானா. ஸோ அவனை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவளும் கிளம்பிட்டாதான் போல. இந்த பக்கம் அவ கேட்ட நூடுல்ஸையுமே சூப்பரா பண்ணி கொடுத்துட்டான். அப்ப யாரோ ஃபோன் பண்ணி ஏதோ சொல்ல என்னன்னு சொல்லி கேட்கிறா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அவனே கால் பண்ணி பாரு காசை போட்டு விட்டுட்டு இருக்கான், உனக்கு வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நல்லா தூங்கி எழுந்து வரான். வெளியே கோ உட்காந்துட்டு இருக்கான். நீ தான் என்ன ரூம்ல படுக்க வச்சியான்னு கேட்க நான் வரும்போதே நீ அங்கதான் இருந்தங்கிறான். சரி ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்க அவன் பார்க்கவே இல்லையாமா. என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுறான், அதை காணவே காணோம். ஒருவேளை டோரை ஓபன் பண்ணி ஓடி போயிடுச்சோன்னு யோசிக்க கரெக்டா யுவான் கால் பண்றா. அது இது மாதிரி ஓடினதால செங் தான் புடிச்சு வச்சிருக்காங்க, நான் அதை இப்பவே பார்த்தாகணுங்கிறான். ஸோ இப்போ ஜூக்கு தான் வந்திருக்காங்க. யுவான் உன்கிட்ட தெளிவா சொல்லல, சூமியா இதை ஜூல தான் விட சொன்னா, அவ ஒரு நாளைக்கு தான் உன்கிட்ட கொடுத்தான்னு சொல்ல. இல்ல
இது கிடையாது அதுங்கிறான். இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் பாருன்னு சொல்லிட்டு போட்டோவெல்லாம் காட்ட, இல்ல என்னோட அல்பாக்கா என் கண்ணை பார்த்து என்ன புரிஞ்சுப்பா, இது என்ன பார்க்க கூட மாட்டேங்குது, கண்டிப்பா இது கிடையாதுங்க. விலங்குகள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, திடீர்னு ஒரு பிளேஸ்ல இருக்கிறதால ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கும்னு சொல்ல அவன் அப்பவுமே நம்ப மாட்டேங்கிறான். வீட்டுல வளர்க்கறத விட இங்க வளர்ந்தா அதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோவுமே சொல்றான். எனிவே இதை பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை தடவி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பாட் முடித்து சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பாட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.